சிலுவை பாதை, அன்பின் பாதை, அருளின் பாதை, இரக்கத்தின் பாதை, கருணையின் பாதை, ஒளியின் பாதை, உண்மையின் பாதை, வாழ்வின் பாதை, வழியின் பாதை, உறவின் பாதை, பகிர்வின் பாதை. இந்த பாதையில் இயேசுவோடு இணைந்து பயணித்து தியானித்து இயேசுவின் பாடுகளில் பங்கெடுப்போம். முதல் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். இயேசு உண்மைக்கு குரல் கொடுத்தவர். வாழ்வில் வீழ்ந்தோருக்கும் சோர்ந்தோருக்கும் வாழ்வை கொடுத்தவர். அநீதிகளை தட்டி கேட்டவர். அக்கிரமங்களை எதிர்த்தவர். உலகிற்கு ஒளியாய் திகழ்ந்தவர். அந்த ஒளிக்கே அன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இன்று அனாதைக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்து ஆதரித்து வாழ்வு கொடுத்தவர்க்கு கட்டாயம் மதமாற்றம் செய்யப்படுகிறது என்று தீர்ப்பிடப்படுகிறது. இயேசுவே, அநியாயமாக தீர்ப்பிடப்படுபவர்களை மீட்டு ஆறுதல் வழங்கவும் பொய்க்குற்றம் சுமத்துபவர்களின் கண்களுக்கு உண்மையை காட்டிடவும் அருள் புரியும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சரீசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசுவின் தோளில் பாரமான சிலுவை சுமத்தப்படுகிறார்கள். நோய் சுமை, வரி சுமை, வறுமை சுமை, ஏற்றத்தாழ்வு சுமை, ஆதிக்க வர்க்கத்தின் அதிகார சுமை, இப்படி பல்வேறு வகையான சுமைகளை சுமந்து கொண்ட இயேசுவுக்கு பாரமான சிலுவை சுமத்தப்படுகிறது. இன்று நமக்கு வயதான பெற்றோர் சுமை, இரண்டாம் திருமணத்திற்கு பிள்ளைகள் சுமை, கடன் கந்துவட்டி சுமை, பசி பட்டினி சுமை. இயேசுவே, இப்படி பல்வேறு வகையான சுமைகளை கொண்டுள்ளவர்களின் சுமைகளை இறக்கி அவர்களை தாங்கும் கரமாக்கிட அருள் புரியும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சரீசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு முதல் முறை குப்புற விழுகிறார். விபச்சாரத்தில் விழுந்தவரை தூக்கியவர், லஞ்சம் வாங்குவதில் விழுந்தவரை தூக்கியவர், ஜாதியினால் விழுந்தவரை தூக்கியவர், சாத்தானின் பிடியில் விழுந்தவரை தூக்கியவர், நம் பாவ சுமையாகிய சிலுவையால் முதல் முறை கீழே விழுகின்றார். இன்று பணத்துக்காக, பொருளுக்காக, பதவிக்காகவும் பயங்கரவாதத்தில் விழுகின்றனர். இயேசுவே, அதிகமான ஆசையினாலும் தவறான போக்கினாலும் பாவத்திலே விழுந்தவர்களை தூக்கி அவர்கள் தெரிந்திட அருள் புரியும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சரீசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். அன்போடும் ஆசையோடும் பெற்றெடுத்த தாய், பாசத்தோடு அரவணைத்து சீராட்டிய தாய், இயேசு சென்ற இடமெல்லாம் உடனிருந்த தாய், இயேசுவின் பெண் சீடராக பயணித்த தாய், தன் மகனின் அகோரமான சிதைக்கப்பட்ட முகத்தை சந்திக்கிறார். இன்று சொத்துக்காக தன் தாயை கொலை செய்தல், வெடிகுண்டால் வெடித்து சிதற வைத்தல், அநாத இல்லத்திலும் தெரு ஓரங்களிலும் இருக்க செய்தல். இயேசுவே, அன்னை மரியை இந்த உலகிற்கு தாயாக உயர்த்தியது போல துன்புறும் அன்னையர்களுக்கு துணை புரியும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சரீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஐந்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி உதவினீர். காற்றையும் கடலையும் அடக்கி சீடர்களுக்கு உதவினீர். கல்லால் அடித்து கொள்ள முயன்ற மதலேன் மரியாளுக்கு உதவினீர். குருடரையும் முடவர்களையும் குணப்படுத்தி நடக்க உதவினவருக்கு சீமோன் உதவி செய்கிறார். இன்று சாலை ஓரத்தில் அடிபட்டு கிடக்கும் உயிர்களை வேடிக்கை பார்க்கின்றன. வயதான பெற்றோர்களுக்கு உதவ மறுக்கின்றனர். தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஓடி ஒளிகின்றன. இயேசுவே, என் அருகில் இருப்பவர்களின் துன்பத்தை கண்டு அவர்களுக்கு உதவி செய்ய தாராள மனதையும் திடத்தையும் கொடுத்திட அருள் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சரீசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆறாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். இயேசு பார்வையற்றவன் கண்களை தம் கைகளால் தொட்டு துடைத்து பார்வை பெற வைத்தவர். தொழுநோயாளிகளை குணப்படுத்தியவர். சக்கேயுவின் மனதை தொட்டு 2 மடங்கை ஏழைகளுக்கு கொடுக்க வைத்தவர். இரத்தக்கரை படிந்து கண்கள் மறைக்கப்பட்ட இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறாள். இன்று பெண்கள் பாலியல் பலாத்கார